தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நண்பர்களே, பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஃபேனுக்கு பார்த்தீங்க சொன்னால் மோட்டரை பார்த்தீங்க சொன்னால் டேமேஜ் ஆகிருச்சு. இந்த ஸ்டாண்ட் ஃபேனுக்கு வந்து நாங்கள் எப்படி புதுசாக வந்து ஒரு மோட்டரை மாதிரி சரி பண்ண போகிறோம்ன்றத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக வந்து ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நான் புதிதாக வந்து ஒரு மோட்டர் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மோட்டரை தான் நாங்கள் மாற்றி எப்படி சரி பண்ணலாம்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வந்து புதிதாக வந்து ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேர் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஃபேனுக்கு வந்து மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் புதிதாக வந்து ஒரு மோட்டரை எப்படி மாற்றி சரி பண்ணலாம்ன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் புதிதாக வந்து ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க எப்படி சரி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கவரை வந்து பிரித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி இதில் பாருங்கள் ஒரு இந்த நெட்டை டைட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்க டைட்டிங் இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி கலட்டி எடுத்துடலாம். இப்போ ஃபேன் சிறகையும் நாங்கள் எடுத்துடலாம் இதிலேருந்து. இந்த மாதிரி எடுத்துட்டோம். பார்த்தீங்க சொன்னால் இப்போ பார்த்தீங்க சொன்னால் எங்களுக்கு வந்து இதில் 4 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்களே அதையும் வந்து நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மோட்டரை வந்து நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க சொன்னால் இந்த சைடில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஸ்க்ரூ ஆணி ஒன்று கொடுத்து டைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆணியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் மோட்டரை தனியாக பிரித்து எடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ ஆணியை வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. மேலுக்கு ஒரு நாப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்களோட ஃபேன் வந்து பார்த்தீங்க சொன்னால் சுழறதுக்காக ஸ்டப் பண்ணுறதுக்காகவும் ஒரு நாப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த நாப்பையும் வந்து நாங்கள் இதிலேருந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த நாப்புலையும் பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். அப்படியே அதிலேருந்து நாங்கள் ஸ்டப் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நாப்பு கொடுத்துருப்பாங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் லேஸாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஈஸியாக அந்த கவரை வந்து நாங்கள் இதிலேருந்து ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து நாங்கள் மோட்டரை வந்து கட் பண்ணிவிட்டு வயரை வந்து கட் பண்ணிவிட்டு, அதாவது பார்த்தீங்க சொன்னால் சூஜ் லைன் இருக்குது, அதாவது 3 லைன் எங்களுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஏஆர் காற்றை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க சொன்னால் 3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பட்டன்லேருந்து நாங்கள் இப்போ வந்து ஃபேன் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் இந்த மோட்டர் வயர் வரையா பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த மோட்டர் வயர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இதால் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த சூச்சில் கனெக்ஷன் ஆகிருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த வயரை வந்து பாருங்கள், நாங்கள் முதலாவது ரெட் கலர் வயரை கட் பண்ணி கொள்வோம். அடுத்தது வெள்ளை வயர், அடுத்து நீல வயர், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் கெப்பாசிட்டருக்கு மோட்டருக்கு இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட்டரில் இந்த கெப்பாசிட்டர் லைனில் தான் பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு
பிளாக் கலரில் பாருங்கள் கருப்பு நிறத்தில் ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. அந்த வயரையும் நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மோட்டரை வந்து தனியாக எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்திங்க சொன்னால் இந்த வயரை பார்த்திங்க சொன்னால் இந்த இடத்தால் வருது. பார்த்திங்க சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி கொடுத்துருப்பாங்க. இந்த இடைவெளியால் நாங்கள் இந்த வயரை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வயர் எடுத்துட்டோம். இந்த மோட்டரை பார்த்திங்க சொன்னால் டேமேஜ் ஆகின மோட்டர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நான் வயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் சுவிட்சில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. இதை கலட்டுனா நீங்கள் மோட்டரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் வராது மோட்டர். இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ ஆணியை ரிமூவ் பண்ணி கொள்ளுங்கள். இதிலேருந்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் மோட்டர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்க சொன்னால் டேமேஜ் ஆகின மோட்டரை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் புதிதாக வாங்கி வச்சுருக்கிற இந்த ரேசர் மோட்டரை எப்படி மாற்றி சரி பண்ண போகிறோம்ன்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் புதிதாக மாற்றுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற மோட்டர். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வயர் அந்த இடத்துல விட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்ச் லைனுக்கு வர்ற இந்த கனெக்ஷன் வயரை இந்த இடத்துக்கு எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு 1 லைன் 2 லைன் 3 லைன் இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ வயரை வந்து கனெக்ஷன் கொடுத்து கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் சுவிட்சில் வந்து எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம். முதலாவது இந்த வயர் லைனை கொடுத்துக்கொள்வோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை நிறத்தில் இருக்கிற வயர் இந்த இடத்துல கொடுத்துடலாம். பார்த்தீங்க சொன்னால் இந்த 3 லைனையும் பார்த்தீங்க சொன்னால் 1 லைன் 2 லைன் 3 லைன் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இது வந்து எங்களோட மோட்டரில் கொடுத்துருக்குற பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் லைன் தான் இந்த கருப்பு நிறத்தில் இருக்கிற வயர், அதாவது பிளாக் கலர் வயர். இதை வந்து நாங்கள் இங்கேருந்து வர்ற இந்த வயர் கொடுத்துடலாம். பவர் கேபிள் வயரில் இந்த லைனை கொடுத்துடலாம். டேப் வச்சு அடித்து கொள்ளலாம். ஃபேன் சொல்லுறதுக்காக இந்த மாதிரி வச்சு நாங்கள் ஒரு ஸ்க்ரூ ஆணியை வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் டைட் பண்ணிட்டோம் கவரை. இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த மாதிரி ஃபேனில் வர்ற நெட்டை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி கொள்ள போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் உங்கள் ஊர் பாசையில் நீங்கள் இதை என்ன மாதிரி சொல்கிறீங்களோ தெரியும். நம்ம ஊர் பாசையில் நெட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் கிரில்ன்னு சொல்லுவோம். டைட்டிங்கை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே, இந்த மாதிரி பூட்டிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சிறகை வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஊரில் வந்து சிறகுக்கு, அதாவது ஃபேன் இந்த சிறகுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊர் மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறகுன்னு சொல்கிறோம். உங்கள் ஊர் மொழியில் நீங்கள் இதை வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு வீடியோ பார்க்குற நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்க சொன்னால் இதை வந்து நாங்கள் நெட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சொன்னால் கிரில்ன்னு சொல்லுவோம். உங்களுடைய ஊர் பாசையில் வந்து நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்க சொன்னால் நாங்கள் அதையும் தெரிஞ்சு கொள்ளலாம்.
இப்போ நாங்கள் சிறகை வச்சு டைட் பண்ணி கொள்ள போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் டைட்டிங்கை வச்சு இதை டைட் பண்ணி கொள்ளலாம். இல்லை இதுக்கு வந்து உங்களோட ஊர் மொழியில் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஊர் பாஷையில் நாங்கள் இதை டைட்டிங்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்க சொன்னால் இந்த ஃபேனில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ரிப்பேருக்கு வந்த ஃபேன் இதில் பார்த்தீங்க சொன்னால் 3 பார்ட்ஸ் வந்து நான் வேறு அதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் டேமேஜ் ஆனபடியாக 3 பார்ட்ஸும் வந்து நாங்கள் மாற்றி தான் சரி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்க சொன்னால் எல்லா வீடியோ வந்து நான் உங்களுக்கு முழுசாக எடுத்து காட்டலை, கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன் முடிஞ்ச அளவு. பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நாங்கள் இதையும் ஒருக்கா டைட் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல ஸ்க்ரூ ஆணியை டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, ஃபேன் வேலை ஃபுல்லாக எல்லாம் பிரித்து பார்த்தீங்க சொன்னால் ஃபேன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்க சொன்னால் அசம்பிள் பண்ணி பூட்டியாச்சு. இப்போ நாங்கள் ஃபேனை வந்து ஒன் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளக்கில் பவர் சுவிட்ச் போர்டில் வயரை கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஃபேன் சட்டப்படி வேலை செய்யுது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்க சொன்னால் முதலாவது சுவிட்சில் வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ ரெண்டாவது சுவிட்சும் ஒரு ஒன் பண்ணிக்கொள்வோம், எப்படி வேலை செய்யுன்றா பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நாங்கள் முதலாவது சுவிட்சில் ஒன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது சுவிட்சில் வந்து நாங்கள் ஒன் பண்ணிக்கொள்வோம், இது எப்படி வேலை செய்யுன்றா பார்க்கலாம். பாருங்கள், சட்டப்படி வேலை செய்யுது. ஓகே, இப்போ 3 லைன், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏஆர் எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற 3வது சுவிட்சை வந்து ஒன் பண்ணிக்கொள்வோம். 3 லைன். ஓகே, இந்த மாதிரி தான் நண்பர்களே, அதாவது ஸ்டாண்ட் ஃபேனில் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபேன் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நாங்கள் லைன் கொடுத்து மாற்றி சரி பண்ணுறது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பகுதி வந்து நான் உங்களுக்கு காட்டலைன்னு சொன்னால் வீடியோ வந்து அதிக பெருசாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பகுதி வந்து காட்டையில் இந்த ஃபேன் வந்து ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக தெரியலை, தெளிவான விளக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணலாம். இதையும் விட நாங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.